அனைவருக்கும் வணக்கம். முதல் நம்ம பார்க்க வேண்டியது தமிழ் தகுதி தேர்வில் கவிஞருடைய முக்கியமான பொன்மொழிகள் தான் நம்ம பார்க்கணும். அந்த பொன்மொழிகள் பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதங்களில் நமக்கு கருத்தை தெரிவிக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. இது யாரோட புரட்சிகரமான வரி அப்படின்னா நாமக்கல் கவிஞர். அதே நாமக்கல் கவிஞர் இன்னொரு கருத்தையும் தெரிவிக்கிறார். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். இது நாமக்கலுடைய முக்கியமான வரிகள். அப்போ உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்னா பாரதியார். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். இது நாமக்கல் கவிஞரோடது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமென்று வருகிறது அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். சத்தியாகிரகத்தின் போது பாடப்பட்ட பாடல். அதுவும் நாமக்கல் கவிஞரோட தான். அப்போ நாமக்கல் கவிஞருடைய புகழ்பெற்ற வரிகளை நம்ம கட்டாயமாக படிக்கணும். இப்போ உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்ற பாரதியாரோட புரட்சிகரமான கருத்துக்கு வலுவூட்டும் விதமாக விடுதலை கவிதைகள் இருக்குது, சிலப்பதிகாரத்தை பற்றியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து கவிமணி தொடர்பான ஒரு முக்கியமான மேற்கோள் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் இருக்குது. மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா, மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மான்னு கவிமணி பாடியிருப்பார். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு லைன்கள். அடுத்து பாருங்களேன். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம், உள்ளந்தான் கோயில் உன்னுடைய உடம்பு தான் அதற்கான ஆலயம் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்கார். ஏன் இந்த கேள்வியை வச்சுருக்கோம் அப்படின்னா தமிழில் 18 சித்தர்கள் இருக்காங்க. அந்த 18 சித்தர்களில் ஆதி சித்தர் என அழைக்கப்படுவர் யாருன்னா திருமூலர் தான். இவருடைய காலம் 5ஆம் நூற்றாண்டு. இவர் எழுதிய நூல் பார்த்திங்கன்னா திருமந்திரம். சைவ திருமுறைகள் 12 இருக்குது. அதில் 10வது இடத்தை பிடிப்பதான் இந்த திருமந்திரம் திருமூலர். இதில் இன்னும் 3000 பாடல்கள் இருக்குது. அதனால் தமிழ் 3000 அப்படின்னு இந்த திருமூலர் இயற்றிய திருமந்திரத்தை நாம் சொல்கிறோம். அப்போ அவருடைய சிறப்பான மேற்கோளும் கேட்பாங்க. அப்போ உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் மட்டும்தான் அவர் சொன்னதா அப்படின்னா கிடையாது. அவர் சொன்னது இன்னும் நிறையா இருக்குது. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம், மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு லைனு. இந்த லைன் குரூப் 4ல் குரூப் 2ல் டிஎன்பிசி சம்மந்தமாக நிறையா டைம் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு. அது மட்டுமா, என்னை நன்றாக இறைவை படைத்ததன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. ரொம்ப முக்கியமான லைனு. இதுவும் திருமூலர் சொன்னதான். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இதுவும் திருமூலர் இயற்றிய திருமந்திரத்தில் தான் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதுவும் புகழ்பெற்ற லைன். அன்பே சிவம், அதுவும் அவரோட தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அதுவும் திருமூலர் தான். இப்படி திருமூலர் தொடர்பாகவும் சைவ சமயம் தொடர்பாகவும் இன்னொரு முக்கியமான மேற்கோள் இருக்குது. என்ன மேற்கோள் அப்படின்னா, நாமார்க்கு குடியெல்லும் நமனை அஞ்சம். நமன் அப்படின்னா இந்த இடத்துல யமன். அதாவது என்னென்னா, நான் யமனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு யார் பாடுறா அப்படின்னா அப்பர் பாடுறாரு. நாமார்க்கும் குடியெல்லும் நமனை அஞ்சம், யமனை பார்த்து எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு அப்பர் சொல்கிறார். அப்பர் திருநாவுக்கரசர் தான் அப்பர், வாக்கீசர், தடாக வேந்தர் என அன்போடு அழைக்கப்படுவார். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு வள்ளலார் தொடர்பாக 2 மேற்கோள் இருக்குது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருப்பார். அது ரொம்ப முக்கியமான ஒரு லைனு. அடுத்து ரொம்ப முக்கியமான லைன் என்ன அப்படின்னா, கண் மூடி பழக்கமல்ல மண் மூடி போக வேண்டும். இது வள்ளலாரோட ஒரு முக்கியமான புகழ்பெற்ற லைனு. அதுக்கடுத்து பசித்திரு தனித்திரு விழித்திரு, இதுவும் வள்ளலாரோட தான். அப்போ வள்ளலார் தொடர்பாக உங்களுக்கு 3 விஷயம் ஞாபகம் வரணும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், இதெல்லாம் உலக புகழ்பெற்றது. அது தவிர மீதி இருக்கு 3. கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், அதுவும் தெரியணும் உங்களுக்கு. ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் சொன்னேன் பசித்திரு தனித்திரு விழித்திரு, இது வள்ளலாரோட ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்து மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றிய ஒரு 2 பாட்டு மட்டும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், மனோன்மணியம் சுந்தரனார் சொன்னது.
இவர் பேரில் தான் திருநெல்வேலியில் பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்கு. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். தம்பி உடையான் படைக்கஞ்சான், இது மனோன்மணியம் சுந்தரனார் சொல்லியதான். அப்போ இந்த 2 மேற்கோளை ஞாபகம் வச்சுக்கணும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், அதுவும் அவரோட தான். தம்பி உடையான் படைக்கஞ்சான், அதுவும் மனோன்மணியம் சுந்தரனாரோட தான். ரொம்ப முக்கியமான மிகப்பெரிய மேற்கோள்கள் இவை அனைத்துமே. நம்ம தெளிவாக அவரோட ரீகால் பண்ணிடுவோம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்த நீசுவோம் என்று கூறியவர் பாரதியார். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்குள்ளே ஒத்துக்கொள், யார் சொல்லியிருக்கா? நாமக்கல் கவிஞர். நான் நாமக்கல் கவிஞரோட வேறு ஒரு லைன் சொல்லியிருக்கேன். தமிழனென்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கவிமணியோட முக்கியமானது, மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா, கவிமணியோடது. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து யார்? திருமூலர். 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது திருமந்திரம். இது தமிழ் 3000 என அழைக்கப்படுகிறது. காரணம் 3000 பாடல்கள் உடையது. அவருடைய மேற்கோள் சொல்கிறோம், ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இது அனைத்துமே திருமூலர் சொன்னது, ரொம்ப முக்கியமானது. ஆதி சித்திரன் அழைக்கப்படுபவர் திருமூலர் தான். சித்தர்கள் பொதுவாக ரசவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த ரசவாதிகள்ன்ற கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, தாழ்ந்த உலகத்தை கூட அவங்க நினச்சா தங்கமாக மாற்ற முடியும், அப்படிப்பட்ட அக்டமா சக்திகளை வச்சுருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு மேற்கோள். அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனோன்மணியம் சுந்தரனார். அவருக்கு 2 மேற்கோள் இருக்குது. தம்பி உடையான் படைக்கஞ்சான், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், இது மனோன்மணியம் சுந்தரனாரோடது. நாமார்க்கும் குடியெல்லாம் நாமனை அஞ்சம், அப்பர். ரொம்ப முக்கியமான ஒரு மேற்கோள். வள்ளலார் தொடர்பானது தனித்திரு பசித்திரு தனித்திரு விழித்திரு, வள்ளலாரோடது. அது மட்டும் இல்லாமல் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும். இது அனைத்துமே வள்ளலாரோடது. ரொம்ப முக்கியமான மேற்கோள். தமிழில் இது கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் இதுலேருந்து ஒரு கேள்வி வரும்.